ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஹல்லேலூயா. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளோ அழகான நல்ல ஒரு வார்த்தையை ஆலோசனை சொல்ல பாருங்க. நாளைக்காக கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம பல விதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகிறோம். ஐயோ, நாளைக்கு என்ன ஆகிடுமோ, நாளைக்கு என் சரீரத்தில் என்ன ஆகிடுமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகிடுமோ, என் வேலை என்ன ஆகிடுமோ, என் குடும்பம் என்ன ஆகிடுமோ, இப்படி பல விதமான காரியங்களை குறித்து நம்ம அடுத்த நாளுக்குரிய வருகிற காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்காக கவலைப்படாதிருங்க. ஹல்லேலூயா. ஏன் கவலைப்படக்கூடாதான்? நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது சாலமோன் ஞானி இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை சொல்றாரு. வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை ஆனா ஒடுக்குமா? தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் கவலைப்பட்டு அப்படியே ஒடுங்கி போயிருக்காங்களே. அப்படின்னா தன் பலத்தை இழந்து, தன் நம்பிக்கை இழந்து, விசுவாசத்தை இழந்து, கர்த்தரையே சார்ந்து கொடுப்பத வாழ்க்கை இழந்து ஒடுங்கி போயிட்டு பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு எல்லாவற்றையும் இழந்து அவன் மன உளைச்சலுக்காகி தேவப்பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. அது ஒடுக்கம். கவலை உங்கள் இருதயத்தை, உங்கள் சரீரத்தை, உங்கள் ஆத்மாவை, உங்கள் ஆவியை, உங்கள் பலத்தை அதை ஒடிக்கணும். அதனால தான் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதே மத்தேயு 6:27 கூட நீங்கள் வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆமென். கவலைப்படுகிறதுனால ஏதாவது நம்மளை சாதிச்சிட முடியுமா? ஒன்று நம்ம ஒடுங்கி போவோம், சோர்ந்து போவோம். ஆனால் கவலைப்படுறதுனால சரீர முழால கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? அது மத்திய ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். தேவ பிள்ளையில காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. அவைகள்லாம் விதைக்கிறதுல நூற்கிறதுல அவைகளை பிழை போட்டுக்கிற கர்த்தர் உங்களை பிழை போட்ட மாட்டாரா? என்னத்துக்காக நம்ம கவலைப்படுறோம்? உணவுக்காக, உடைக்காக கவலைப்படுறீங்களா? பல காரியங்களை சொல்லப்பட்டிருக்கும். தேவ பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அப்போ கவலைப்படாம நம்ம என்ன செய்யணும்? பிலிப்பியர் 4:6 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த போராட்டம் இருக்கு, நாளைக்கு இப்படியாப்பட்ட தேவை இருக்கு, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. தேவபிள்ளையில கர்த்தர் அழகா அவங்க தேவையில சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்கு உண்மையில இருக்கிற. கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பார்த்து சொல்ல, நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஒருவேளை நாளைக்கு குறித்து கவலை ஏதாவது இருக்குமானா இன்னைக்கு அதை விட்டுருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு நீ கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக. நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஒருவேளை யார் எப்படிப்பட்ட கவலையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கலங்கி போயிருப்பாங்கன்னா இன்னைக்கு அந்த கவலைகளுடைய அன்றே பாரங்கள்லாம் மாற்றி அற்புதங்களை செய்யுங்கப்பா. அன்ற ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது நீங்கள் அதை பார்த்து கொள்வீங்கப்பா. நீர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். இதில் ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். தைரியமா போங்க. God bless you.